முகநூல் பக்கத்தில் இந்த கதையை படித்தேன். உங்களில் நிறைய பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு. ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு குழந்தை. அந்த அம்மாவும் அந்த குழந்தையும் கடத்தெருவுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு முத்துமணி மாலையை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறா. நான் அப்பா கிட்ட சொல்லி அசலானதே வாங்கித்தரேன், இது போலியானதுன்னு அம்மா சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அந்த குழந்தை அடம்பிடிச்சு அதை வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துடுறா. அவங்க அம்மா தெரியப்படுத்துகிறாங்க. அடுத்த நாளே அப்பா அசலானதை வாங்கிட்டும் வந்துடுறாரு. ஆனால் தூங்கும்போது கூட அவள் இந்த மாலை பிரியாமல் இருக்கிறத பார்த்துட்டு சரி அவள் அதை வச்சுருக்கட்டும், அவளுக்கு அது வேண்டாங்க நினைக்கும் போது நம்ம இதை கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவர்கிட்டயே வச்சுருக்கிறாரு. நாள் ஆக ஆக அந்த மாலையிலேருந்து அந்த மணியிலேருந்து தோல்லாம் உறிஞ்சு கொட்ட ஆரம்பிச்சதும் அப்போ அந்த பொண்ணு, அப்பா எனக்கு இதை பழசாயிடுச்சு, இதே போல் எனக்கு வேறு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் இத்தனை நாளாக வச்சுருந்த அந்த அசல் முத்துமணி மாலையை அவகிட்ட கொடுக்குறாரு. கொடுத்ததும் அவளுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. இதை எதோட ஒப்பிடுறாங்கன்னா, கடவுள்கிட்ட நாம் வைக்கிற வேண்டுதலும் கடவுள் நமக்காக வச்சிருக்கிற அந்த ஒப்பற்ற அசல் பரிசையும் தான் சொல்லி காட்டுறாங்க. நாம் ஒன்று பிரியப்பட்டு கேட்போம், அதுக்காக பிடிவாதம் பிடிச்சு அதை அடையவும் செய்வோம். ஆனால் அது போலியானது, அதன் மூலமாக நமக்கு துன்பம் கிடைக்குதுங்கும் போது தான் நம்ம தேர்வு பண்ணது தவறுன்னு புரியும். நாம் அதை கைவிடும்போது கடவுள் நமக்காக என்ன தேர்வு செஞ்சு வச்சாரோ அது நமக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு பரிசை அவங்கவுங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடியே நமக்கு இதுதான் தேவைன்னு நம்மளாக ஒரு முடிவு பண்ணி அது மேலே ஆசைப்பட்டு அது மேலே தீராத பற்று கொண்டு அது மூலமாக நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். இதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு கற்றுத்தர, இந்த கதை நமக்கு கற்றுத்தர பாடம். நமக்கு தேவையானது எதுவோ அது இந்த பிரபஞ்சம் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம உனக்கு ஆசைப்படுறோம், அது நமக்கு கிடைக்கலன்னா அது நமக்கு தேவை இல்லாததுன்னு அர்த்தம்.